ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் தன்னுடைய ஒரு பெண் குழந்தையை அவளை உயிரோடு புதைக்காமல், அந்த குழந்தைக்கு எந்த நோவினையும் கொடுக்காமல், தன்னுடைய ஆண் குழந்தைகளுக்கு முன்னே அவளை எந்த விதமான இழிவும் கொடுத்தாமல் அப்படி வளர்த்து அழகான முறையிலே அந்த பெண் குழந்தை இடத்தில் நடந்து கொண்டால் அல்லாஹ் என்ன செய்வானா? அத்கலஹுல்லாஹு தஆலா அல் ஜன்னah, சொர்க்கத்தில் அதன் காரணமாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை நுழைத்து விடுவான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அதே போன்று பாருங்கள், பெண் குழந்தைகளை சோதனையாக நினைக்கக்கூடிய காலகட்டம் எல்லா காலகட்டத்திலும் இருந்தது. பெண்கள் என்றாலே அவர்கள் சோதனை தான். நம்முடைய சமூகம் வரதட்சணை வாங்கி கொண்டிருந்த காலகட்டத்தில், வரதட்சணை கேட்டு வாங்கிய காலகட்டத்தில், அச்சாரம் வைப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்த காலகட்டம் இருந்ததே. அந்த காலகட்டத்தில் பெண் குழந்தைகள் அதிகமாக பிறந்தால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? எவன் கட்டி கொடுப்பான்? இந்த பெண் குழந்தைகள் இத்தனை பிறக்கிறதை யார் இதற்கு செலவு செய்வதென்று கவலைப்பட்ட காலகட்டம் இருந்தது இல்லையா? இன்றைக்கும் அந்த கவலை பலருக்கும் மாறவில்லை. பெண்கள் என்று சொன்னால் செலவு, ஆண் என்று சொன்னால் வரவு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெண் குழந்தைகளை பற்றி கேவலமாகத்தான் இன்றைக்கும் பேசுகின்றார்கள். இந்த இடத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவருக்கு மனிபித்தலா ஹாதிஹில் பனாத் பிஷைஇன் ஃபஅஹ்ஸின இலைஹின்ன குன்ன லஹு சத்ரம் மினன் நார், யார் ஒருவர் பெண் குழந்தைகளால் சோதிக்கப்படுகின்றாரோ, சோதனை பல்வேறு இடங்களில் வரும். பெண் குழந்தைகள் நம்ம போல வெளியே கூட்டிட்டு போய் அவங்க கூட வந்து நம்ம கூட உழைக்க வச்சு அவர்களுக்கு கூலி வாங்கி கொண்டு வரலாம் முடியாது. ஆண் குழந்தைகளை செய்து விடலாம், ஆனால் பெண் மக்களுக்கு நிச்சயமாக முடியாது. சோதனையாக இருக்கும். அவர்களை பாதுகாப்பது முதல் அவர்களுக்கு உணவு வழங்குவது வரைக்கும் நிறைய சோதனைகள் உண்டு. அந்த சோதனையான காலகட்டங்களை எல்லாம் தாண்டி எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்து அவர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொண்டால் நிச்சயமாக நாளை மறுமையில் நரகத்தில் இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு திரையாக அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த பெண் மக்கள் யாராக இருப்பார்கள்? அல்லாஹ்விடத்திலே நமக்காக வேண்டி வாதாடக்கூடியவர்களாக, இறைவனிடத்திலே எடுத்து சொல்லி என்னுடைய தகப்பனை, என்னுடைய தாயை யா அல்லாஹ் நீ நரகத்துக்கு கொண்டு செல்லாதே என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ அவ்வளவு சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மீண்டும் கேளுங்கள், மன் கான லஹு ஸலாத்து பனாத்தி, யாருக்கு 3 பெண் மக்கள் இருந்து ஃபஸபர அலைஹின்ன, அதன் மீது அவர் பொறுமையாக பொறுமை காத்து, வஅதமஹுன்ன வஸகாஹுன்ன வகஸாஹுன்ன, அவர்களுக்கு உணவளித்து அவர்களுக்கு பானியம் குடிக்க கொடுத்து அவர்களுக்கு உடை உடுத்த செய்து, எல்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கஷ்டப்பட்டே செய்கிறார்கள். குன்ன லஹு ஹிஜாபம் மினன் நாரி யௌமல் கியாமா, கியாமத் நாளையிலே நரகத்திலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு திரையாக அந்த மக்கள் அவர்களுக்கு மாறுவார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நிறுத்தவில்லை, மீண்டும் சொன்னார்கள், யாருக்கு 2 பெண் மக்கள் இருந்து அந்த பெண் மக்களை வெகு சிறப்போடு அவர் வளர்த்தி அவர்களிடத்திலே கருணை காட்டி அவர்களுக்கு எல்லா விதமான உதவியும் செய்து வளர்த்தி எடுத்தால் வஜபத் லஹுல் ஜன்னah, அவர்களுக்கு சொர்க்கம் கட்டாயமாக கொடுக்கப்படும்.